நீங்க எந்த மீடியா நீங்க நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் தம்பி டிடிஎஃப் வாசன், நீ கெட்டு போக போறது நாம் தமிழர் கட்சி தும்பிகளால பார்த்து. நாளைக்கு அவரை ஃபாலோ பண்றவனெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், ஏய் நம்ம டிடிஎஃப் பாடுற போலீஸை மதிக்கல, எவ்வளவு கெத்தா போறாரு பாத்தியா, இனிமேட்டு நம்மளும் தப்பு பண்ணா இப்படி கெத்தா போலான்னு தோணுச்சுன்னா நம்ம ஏரியா பசங்க பண்ணா செத்து போயிருப்பானா இல்லையா? ஏன் டிடிஎஃப் வாசன் செத்து போலன்னா நீ ஒரு உதாரணம், உன்னுடைய சேனல் எதுக்காக பார்க்குறாங்க? ரைடு. உன்னை ரைடு எப்படி வண்டி ஓட்டுற, இது பண்ணுற, அது மட்டும் தான் பார்க்குறாங்க. ஸோ நீ அப்போ அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். நீ பாட்டுன்னு ஃபோனை கையில் வச்சு பேசுவியான், வீடியோ எடுப்பேன், அது வீடியோ எடுத்து போடுவியான், அது கேட்டால் தப்பா. எனக்கு தெரிஞ்சு ரிமாண்ட் பண்ணிருந்தாங்க, அவனை விட்டுறக்கூடாது. இல்லை இப்போ ஒன்று இதுதான் நம்ம மக்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்குப்பா கைது செய்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சவுக்கு சங்கர் பேசுகிற மேட்டரே எடுத்துக்கோங்க. இதே சவுக்கு சங்கர் பேசாம வேற யாருன்னா பேசியிருந்தா அது அவ்வளவு பெரிய பூதாகரம் ஆயிருக்காது. ஏன்னா சவுக்கு சங்கர் பேசுறதான் 10 லட்சம் பேர் பார்க்குறான். ஸோ கெட்டு போயிடுவான்ட்டு தான் சவுக்கு சங்கரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. இதே நான் அந்த கருத்தை பேசியிருந்தா ரிமாண்ட் பண்ணுவாங்களா? நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் பேசினா மிஞ்சி போனால் 5 பேர் தான் பார்க்க போகிறான், வேற யாரும் பார்க்க போகிறது இல்லை. இதே நான் காரில் ஃபோன் பேசிட்டு ஓட்டுனா என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் லீகலி அரெஸ்ட் பண்ணலாம். பட் அரெஸ்ட் பண்ணுற இது இருக்கானா கிடையாது. ஏன்னா நான் ஓட்டுறதை எவன் பார்க்க போகிறான்? பார்க்க மாட்டான். பட் நீ போடுற வீடியோவை பல லட்சம் பேர் பாக்குறாங்க. அப்ப கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுல என்ன தப்பு? நீ ஏன்னா உன் யூடியூப் சேனல் ஃபுல்லாவே நீ ரைடிங் பண்றதா தான் போடுற, வீலிங் பண்ற, இப்படி தூக்குற, பாரு நான் 200ல போறேன்ற, பாரு 180ல போறேன்ற, ஹைவேஸ்ல ஓட்டுற. நாளைக்கு சின்ன பசங்க அது மாதிரி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆனா யாரு? டிடிஎஃப் வாசன் நீ காசு கொடுப்பியா எல்லாருக்கும்? ஏங்க நான் ஒரு இதை இப்ப வைக்கிறேங்க, ஊர்ல நடக்கிற எல்லா ஆக்சிடென்ட்டுக்கும் காரணம் டிடிஎஃப் வாசன் தான். ஏத்துப்பீங்களா? ஏன்னா அவனை பார்த்துட்டு தான் பைக்கில் இருக்கிறவங்களாம் ஓட்டுறான். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் அவனோட பசங்களை இழந்துட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த பெற்றோர்களே அதுக்கு காரணம் இந்த டிடிஎஃப் வாசன் தான். இவர சொந்தமா ஏங்க நான் தான் சொல்ல, சொந்தமா அறிவு இல்லையா? ஏன் போய் குடிக்கிற? சொந்தமா அறிவு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் டிடிஎஃப் வாசன்றவர் ஒரு செலிபிரிட்டினே கூட வச்சுக்கோங்க. நீங்க பண்ண ஏன் நாட்டுக்கு நல்லது மாதிரி எதுனா பண்ணு. ஏன் அப்படி பண்ண முடியாது? கார்ல பேசிட்டு ஓட்டுறது, பைக்ல வீலிங் பண்ணுறது எப்படி சின்ன விஷயம்? அது வீடியோ எடுக்கறப்பா லீகலி தப்பா இல்லையா? வீடியோ எடுக்கற ஒரு முன்னுதாரணங்க. நீ தானே எல்லாத்துக்கும் காரணம். முன்னுதாரணம் பாக்குறாங்க. நான் போன் பேசி ஓட்டுன வீடியோ பாக்குறாங்க. ஒரு முன்னுதாரணம் தான். இப்ப பாருங்க, இப்போ வேற யாருன்னா ஒரே நிமிஷம் இருப்பா. வாய்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ஷட் யுவர் மவுத் ஃபார் 1 மினிட். இப்போ நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ டிடிஎஃப் வாசனை அரெஸ்ட் பண்ணனால தான் கிட்டத்தட்ட 80% மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, டே கார்ல நம்ம ஃபோன் பேசிட்டு போறதே தப்புன்னு. இதே நம்மள புடிச்சிருந்தா இந்த நியூஸ் இவ்வளவு பெருசா இருக்குமா? இன்னைக்கு நாளைக்கு ஃபோன் பேசிட்டு போனோன்றவன் யோசிப்பான் கார்ல. ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் எடுக்கிறனால. சும்மாவே நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் தம்பி டிடிஎஃப் வாசன், நீ கெட்டு போக போறது நாம் தமிழர் கட்சி தும்பிகளால பார்த்துக்கோ. இல்ல ஏங்க அவங்க போய் ட்விட்டர் போஸ்ட்ல எடுத்து பாருங்க. தம்பி என்ன இதெல்லாம் ஒரு காரணம் அரெஸ்ட் பண்ண, லீகலி தப்புனா அரெஸ்ட் பண்ணதான் செய்வாங்க. போன் பேசிட்டு போறது தப்புனா தப்பு தான், குடிச்சிட்டு போறது தப்புனா தப்பு தான். என்ன சின்னதா பீர் தானே போட்டு போனார், அவரை ஏன் பிடிச்சிருக்கீங்க கேட்பீங்களா? இல்ல கேட்பீங்களா? சொல்லுங்க. நீங்க எந்த மீடியா? நீங்க இப்ப என்ன டிடிஎஃப் வாசன் ஒன்னும் இல்லப்பா, டிடிஎஃப் வாசன் பண்ணுது கரெக்ட் தான் சார், அது தப்பே இல்லைன்னு நீ யாருன்னா சொல்லுங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையானா சாதாரண மனுஷனா அதை குத்துருக்க மாட்டாங்க. உன்னை பார்த்து பல பேர் கெட்டு போறான், ஏன்னா உன் வீடியோஸை பல பேர் ஃபாலோ பண்றான். அதனால இந்த ஆக்ஷன் எடுத்தது தப்பு இல்லை அப்படின்றது எங்களோட கருத்து. மக்களும் புரிஞ்சிக்கணும். அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போறீங்களே, தூண்டி விடுறீங்களே நாம் தமிழர் கட்சி. ஆமா, நல்லது பண்ணும்போது சப்போர்ட் பண்ண. நான் என்ன சப்போர்ட் பண்ணேன்னா, தம்பி சரி டிரைவிங் கேன்சல் ஆயிடுச்சு, ஏதோ கடைலாம் வைக்கிறாரு, பிராண்ட்லாம் ப்ரோமோட் பண்றாரு, அவர் நல்லபடியா பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். கேடிஎம் என்ன பைக் மச்சான்? கேடிஎம் பைக் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிடிஎஃப் பைக்னு ஒன்னு வரணும், அதை ஃபர்ஸ்ட் நான் வாங்குவேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ண, ப்ரோமோட் பண்ணேன். ஆனா நீ இந்த மாதிரி டிரைவிங் பண்ணிட்டு இந்த மாதிரி 7:30 கூட்டி சுத்தணும், அதெல்லாம் ஏத்துங்க. காஞ்சிபுரத்துல எவ்வளவு பெரிய வீலிங் பாத்தீங்களா இல்லையா? அப்பெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணல. நான் ஒண்ணு கேட்டுறேன், அந்த வீலிங்க டிடிஎஃப் வாசன் இல்ல, நம்ம ஏரியா பசங்க பண்ணா செத்து போயிருப்பானா இல்லையா? ஏன் டிடிஎஃப் வாசன் செத்து போலன்னா அவ்வளவு பெரிய சூட் போட்டுருந்தா அவங்க கிட்ட காசு இருக்கு அதனால செத்து போல. பட் நம்ம நார்மல் ஆர்டினரி மக்கள், ஆர்டினரி பையன், என் தம்பியோ இருக்கட்டும் இல்ல உங்க தம்பியோ இருக்கட்டும், நாளைக்கு இவனை பார்த்து பைக்கை ஓட்டுவான், ஓட்டி செத்து போனா என்ன பண்ணுவீங்க? என்ன செத்து மக்கள் மீடியா சவுண்ட் வரலையா? ஸோ தப்பு தான், அது யார் பண்ணாலும்
ஒரு பெரிய செலிபிரிட்டியோ இல்லை பெரிய ரேஞ்சில் இருக்கிறவங்க தப்பு பண்ணால் அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். அது ஆகுறதும் நல்லது, ஏன்னா அப்போ தான் மக்கள் திருந்துவாங்க. அதை பார்த்துட்டாச்சு. இப்போ முக்கால்வாசி பேருக்கு காரில் பேசிட்டு போகிறது தப்புன்னு தெரியாது. இப்போ அவங்க தெரிஞ்சுப்பாங்க, காரில் பேசிட்டு போகிறது தப்புன்னு. நாளைக்கு அவாய்ட் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். ஜெயிலில் எங்க போட்டாங்க? பெயில் இங்க பாருங்க, அரெஸ்ட் பண்ண பெயில் வந்துருச்சு. அரெஸ்ட் பண்ண வேண்டியது போலீஸோட கடமை, நீதிமன்றத்தோட கடமை. பெயில் தரலாமா வேணாமான்னு யோசிச்சு பெயில் தருது. ஒன்றும் உன்னை தூக்கி நான் ஜெயிலுக்குள்ள போட்டு தான் அவன்ட்டுலாம் போடல. நீ பண்ணது தப்பு, அந்த தப்புக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு, அந்த தப்புக்கு அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். வேற எதுவும் சரி, ஒரே நிமிஷம். இழுத்துன்னு கூட போட்டோம். நம்ம தளபதி எப்படி போனார் பாத்தீங்களா? எப்படி போனாரு? கண்ணாடி போட்டுன்னு கூலிங் கிளாஸை போட்டு. ஒரு போலீஸ் நாளைக்கு அவரை ஃபாலோ பண்றவனெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், நம்ம டிடிஎஃப்ஏ பாடுற போலீஸை மதிக்கல, எவ்வளவு கெத்தா போறாரு பாத்தியா? இனிமேட்டு நம்மளும் தப்பு பண்ணா இப்படி கெத்தா போலான்னு தோணுச்சுன்னா இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம் தானே. அப்போ who is spoiling the youngsters? டிடிஎஃப் வாசனும் நம்மளோட நாம் தமிழர் தும்பிகளும் தான். நாங்க எப்பவுமே பேசுறது இளைஞர்களே நல்லா இருங்கடா, நல்லது பண்ணுங்கடா, பொழைச்சு போங்கடான்னு தான் சொல்றோம். ஆனா இவனுங்கள மாதிரி தண்ட கபோதிகளை ஃபாலோ. இப்போ ஒண்ணுமே இல்லை, இந்த வீடியோ போட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து என்னதான் திட்டுவான், ஏன்னா அவனுக்கு நல்லது சொல்றேன்ல. நாளைக்கு பைக்கை ஓட்டி சாவ போறது நான் தான், அவன் கிடையாது இல்ல. அதனால எங்க நம்பர் கீழே சோ இதுதான் தெரியுமே, நம்பர்லாம் தெரியும். சீமானுக்கே தெரியுங்க நம்பர். இந்த பதிவு வந்து சமூக அக்கறையோட கொடுக்குறீங்களா இல்ல டிடிஎஃப் வாசனை பத்தி பேசுறீங்களா? ஏங்க சமூக அக்கறையோட தாங்க கொடுக்குறோம். அந்த தம்பி வந்து இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைச்சு அப்படியே ஆதங்கப்பட்டு பேசுற சீமான் போன்ற அந்த விஷமிகளை பேசிக்கிட்டு அண்ணன் காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு பேசுறான். சீமான் பல பேரை காப்பாத்திருக்காங்க. எங்க யாரு அவரே அவளை காப்பாத்திக்க முடியல, நீ எங்க இருந்து காப்பாத்துவ? அவரை காப்பாத்திக்க எங்கப்பா விஜயலட்சுமி மேட்ரு என்னாச்சு? மேட்ரு வளர்ந்துட்டா பொய் புகாரு. அந்த வீடியோ காட்டுமா? பொண்டாட்டி வீடியோ பாத்துக்கவே இல்லையா? வீடியோ டிக்டாக்ல மாமா கெட்டவன் இல்லடி, கேடு கெட்டவன். என்னது அவன் கட்சிக்காரன் பேசுறது மூவி ப்ரமோஷன் எங்கனா ரூம் குள்ள வச்சிருந்தா அடிப்பீங்களா? மூவி ப்ரமோஷன் மஞ்சப்பொடி போறது என்னையா இது கதையா இருக்கு மச்சான். இவர்தான் மெயின் சீமான் ஆதரவாளர். இவரு இந்த வாய்ஸ் ஆஃப் மெட்ராஸ் எல்லாம் நான் சொல்றதே ஒண்ணே ஒன்னு கேட்டுக்கோ. நாம் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி போகாத, உன்னை டோட்டலா காலி பண்றாங்க. இப்போ எங்க சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க மேல ஒரு பாசம் இருக்கும், ஒரு இறக்கம் இருக்கும். கட்சிக்கு சப்போர்ட் பண்ண நீ நல்லா இல்லையா? நான் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன், தெளிவா சொல்லிக்கிறேன் யங்ஸ்டர்ஸ்க்கு. இப்போ எங்க பின்னாடி வந்து ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு என்ன நல்ல கருத்து சொல்லணுமோ அந்த கருத்தை தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா அந்த 5 லட்சம் பேர் எங்களை நம்பி எங்க வீடியோவை பாக்குறான். ஸோ நல்ல கருத்து சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. அதே மாதிரி டிடிஎஃப் வாசனுக்கும் சொல்லிக்கிறேன், உன்னை டிடிஎஃப் வாசனுக்கும் சொல்லிக்கிறேன், உன்னை ஃபாலோ பண்ணி ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறானா, அந்த பசங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், ஒரு நல்ல கருத்தை சொல்லி முன்னேறு. நீ வீலிங் பண்ணுறதையும் ட்ரிஃப்ட் பண்ணுறதையும் நீ பொழைச்சிப்ப, நீ செத்து போக மாட்ட பைக்ல எப்போ போனாலும், ஏன்னா அவ்வளோ சூட் இருக்கு. பட் நாளைக்கு சாதா மக்கள் போவான். அது என்ன கேட்டா இப்போ எங்களை வந்து 200 ரூபாய் ஊப்பிடுவீங்க லாஸ்ட், அவ்வளவுதான். 200 ரூபாய் தர மாட்டீங்க நீங்க. 200 ரூபாய் கொடுங்களப்பா, கொடுங்க. நான் பிராங்கா கேட்கறேன், நானும் கேட்கறேன். 200 ரூபாய் ஊப்பி 200 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு அதுன்றீங்க. எங்கேயா வந்துச்சு காசு? 1 ரூபாய் வரல. இங்க போடுங்கப்பா. 200 ரூபாய் கிரெடிட்